வணக்கம், நான் பிரபாகரன். ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு என்ன நன்மை கிடைத்தது அப்படிங்கிறதையும், ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு என்ன தீமை கிடைத்தது அப்படிங்கிறதையும் நேரடியாக என்னுடைய 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் ப்ராக்டிக்கலாக. ஏற்கனவே நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். இந்த பதிவில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். சரி, இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் டிசிப்ளின் மட்டும்தான் லாபத்தை பெற்று தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, உங்களுக்கு உணர்த்துவதற்காக மட்டுமே. $27619057 ஆக்டாஃபெக்ஸ் ரியல் 5. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங்கை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸோட தான் இந்த 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் கோர்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கால்ஸாகவும் கொடுப்பேன், ப்ளஸ் என்னுடைய அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸோட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் என்ன கால்ஸ் கொடுக்குறனோ அதை தான் இந்த அக்கௌண்ட்டில் நான் ட்ரேடிங்கை பண்ணுவேன். அப்போ இந்த அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேடிங் பண்ணுறேனோ அதை இயற்சியாக அப்படி மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே. இப்போது நான் ட்ரேட் போகிறேன். ஈரோ கேடு, ஈரோ USD. ஸோ 2 ஆர்டரும் இப்போ பாசிட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் நான் $100 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் முதல் கட்டமாக நான் $20 வச்சு மட்டும்தான் நான். ஸோ அடுத்து நான் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். ஸோ இப்போ டுடேயில் இருக்குது 30/5/2026. நான் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியில் நான் கஸ்டம் பீரியடில் வந்து 1 ஏப்ரல் 2026லேருந்து ஸோ இப்போ வந்து 30 மே 2026 வச்சு டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் $14 நம்ம மைனஸில் இருக்கோம். டெபாசிட் எப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள், $20 நான் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் 4ஆம் தேதி. சரிங்களா? சரி, 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 2 மாதத்தில் நம்ம $14 மைனஸில் இருக்கோம். சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ ஈக்குட்டியில் $14 இருக்குது. சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. எல்லாமே நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சரிப்பா, இப்போ ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணதுனால எனக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சரி, என்னுடைய வியூவில் இந்த அக்கௌண்ட்டை நான் சொல்கிறேன். $20 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஒரு 20 ட்ரேடிங்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். 20-30 ட்ரேடிங்கை நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியல. கரெக்டுங்களா? அப்போது $20 அக்கௌண்ட்டே ஸ்கொயராக பண்ண முடியல அப்படிங்கிற போது $100 இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஸ்கொயராக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை $500 இல்லை ஒரு $1000 என்னுடைய அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். கண்டிப்பாக என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இது வந்து ஒரு வியூ. அதாவது அக்கௌண்ட்டு பாதுகாப்பாக இருக்கும். என்னுடைய கால்ஸை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சரிப்பா, அக்கௌண்ட்லாம் சேஃப் தான். ஆனால் லாபம் சம்பாதிக்கணும்ல. நம்ம மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்துருக்குறோம்? லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தானே. லாபம் இல்லையே, அதை தான் நான் அடுத்து நான் வரப்போகிறேன். தீமையில் அது வரும். சரி, இப்போ ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தலாம். ட்ரேடிங் டிசிப்ளினில் முதல் பாயிண்ட் என்ன? லாஸை புக் பண்ணிடணும். அப்படி புக் பண்ணக்கூடிய லாஸ் வந்து 2% குறைவான ஒரு லாஸாக இருக்கணும். அதே நேரத்தில் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடாமல் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சரி, நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இது லாஸு எல்லாமே வந்து பாருங்கள், நான் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். ஆவரேஜாக ஒரு ட்ரேடிங், ஆக்சுவலி இது $100 அக்கௌண்ட் மாதிரி தானே கணக்கு. $20 டெபாசிட்டாக இருந்தாலும் $100 மாதிரி தான் கணக்கு. ஏன் அப்படின்னா 0.01 லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் நான் புக் பண்ணது எல்லாமே $2க்கும் குறைவான லாஸ் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் ஒரு ஆர்டர் கூட இருக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் நான் ட்ரேடிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். முதல்ல ஸ்டாப் லாஸ் தான் நான் செட் பண்ணுவேன். அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன? லாஸை புக் பண்ணிடணும். சரிங்களா? சரி, இப்போ இத்தனை ட்ரேடிங் பண்ணியிருக்கல, ஒருவேளை நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த $20 இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 2-3 ட்ரேடிங்லேயே இந்த $20 காலி ஆகிட்டுக்கும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். லாஸை புக் பண்ணிடுங்க. அந்த லாஸ் வந்து 2% குறைவான லாஸாக இருக்கணும். சரி, அடுத்தது 2வது ட்ரேடிங் டிசிப்ளின் என்ன? ஆவரேஜிங் அண்ட் எட்ஜிங் பண்ணக்கூடாது. சரி, ஆவரேஜிங்னா என்ன? இப்போ நீங்கள் ஈரோ USDயில் நான் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பை பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் போகுது அப்படின்னு வச்சுப்போம். அகைன் கீழே போய்ட்டு பை பண்ணுவீங்க, அகைன் கீழே போய்ட்டு பை பண்ணுவீங்க. அப்போ எல்லா ஆர்டருமே ஈரோ USDயில் தானே இருக்கும். இங்கே வந்து ஏதாவது ஒரு ட்ரேடிங்கு கண்டினியூஸாக, நான் எல்லாமே காமிக்கிறேன், கண்டினியூஸாக ஒரே கரன்சி பேரில் கண்டினியூஸாக இருக்க பாருங்கள், கண்டிப்பாகவே இருக்காது. ஏன்னா நம்ம ஆவரேஜிங் எட்ஜிங் பண்ண மாட்டோம். அது நம்மளுடைய அக்கௌண்ட் நிலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும் அப்படிங்கிறது எனக்கு புரியும். சரி, அடுத்து 3வது என்ன? ப்ராஃபிட் ரேஷியோவை
1:2லேருந்து 1:5 வரைக்கும் செட் பண்ணுவேன். நான் வந்து 1:4 நான் செட் பண்ணுவேன். ஸோ ப்ராஃபிட் வந்து பாருங்கள் $10 புக் ஆகிருக்கு, $7 புக் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் $7 தான். அப்போ லாஸ் வந்து பாருங்கள் $2.5. அடுத்தது வந்து $1.8. ஸோ எல்லாமே அந்த $2 நியர்பையில் தான் இருக்கும். அப்போது நம்மளது வந்து 1:4 இல்லை 1:5 தான் நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ நான் செட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, அதே நேரத்தில் எவ்வளவு இப்போ ஒரு நாளில் டார்கெட் இட்டானாலும் சரி, ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி டார்கெட் இட்டானாலும் சரி, நான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன்ல. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆர்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். 7ஆம் தேதி நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 8ஆம் தேதி அடுத்த நாளே வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 8ஆம் தேதி 2 நாள் ஹோல்டு பண்ணி இதை நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாருங்கள் 9ஆம் தேதி 14ஆம் தேதி 5 நாள் ஹோல்டிங் பண்ணி இந்த $7 இந்த GBBKல நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் சரி, அடுத்தது 4வது என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது ட்ரேடிங் கான்செப்ட். நான் 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணுறேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட்டு இங்கே 0.01 லாட் சைஸுக்கு மேலே நான் எங்கேயுமே தவறுதலாக கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0.01 லாட் சைஸ் தான். அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை எக்காரணத்தை கொண்டு நான் மீறி இருக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய ட்ரேடிங் டிசிப்ளினை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த $20 அப்படிங்கிற முதல்ல $20 வச்சு ட்ரேடிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது $100 லாஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். $500, $1000, ஏன் $10,000 லாஸ் பண்ண நபர்கள்லாம் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியும் $20 வச்சு ட்ரேடிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அப்போது ட்ரேடிங் டிசிப்ளினை நான் பக்காவாக ஃபாலோ பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட 30 ட்ரேடிங்க்கு மேலே நான் ட்ரேடிங் பண்ணியும் இந்த $20 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை ஸ்கொயராக பண்ண முடியல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டால். $100 இருந்தால் வாய்ப்பில்லை ராஜா, அப்படி தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியல. இதுதான் ட்ரேடிங் டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைத்த நன்மை. ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாதனால எனக்கு கிடைத்த தீமை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட $60 நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து $14 ஈக்குட்டியில் இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஈக்குட்டியில் எத்தனை டாலர் இருந்திருக்கணும் அப்படின்னா $74 இருந்திருக்கணும். நான் எந்த ட்ரேடிங்கை மிஸ் பண்ணணும் அவன் எல்லாமே டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதிலே வந்து பாருங்கள், இந்த பை லிமிட் USD செஃப் AUD கார்டு பை லிமிட் போட்டு அதை ஆர்டரை நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன்னா. சரி, அடுத்தது AUD கார்டு AUD USD இதையும் போட்டு நான் ஆர்டரை நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன்னா. சரி, இதை அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பாருங்கள், ஒரு 3 கால்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 கால்ஸும் நான் ட்ரேடிங் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் 4ஆம் தேதி தான் ஆக்சுவலாக நான் டெபாசிட் பண்ணேன். ஆனால் மக்களுக்கு கோர்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இந்த 3ல் 2 வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு, 1 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆக மொத்தம் இதில் $12 நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேடிங் நம்பர் 4, 5. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து பாருங்கள் ட்ரேடிங் நம்பர் 7 AUD JPY ரீச்டு டார்கெட்டு பட் ஐ மிஸ்டு திஸ் ட்ரேடிங். ஸோ இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. அடுத்து இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். AUD கார்டு USD செஃப் பார், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு ரீச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்ட்ரியை வந்து நான் ட்ரிகர் பண்ணலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த AUD கார்டுலேயும் வந்து பாருங்கள் டார்கெட் ரீச்டு பட்டு என்ட்ரி நாட் ட்ரிகர், நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ட்ரியை வந்து நான் ட்ரிகர் பண்ணல. ஸோ இது சரிங்களா? அதுக்கடுத்து நான் சார்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த NSD கார்டு NSD JPY. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக அந்த ஏரோ மார்க் போட்டிருந்தா அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த ட்ரேடிங்கை மிஸ் பண்ணேன். இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு $7 1000 பாயிண்ட்ஸ்னால் கூட $7 ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். அடுத்தது AUD JPYயும் அதே போல் தான். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு, ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணலை. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பாருங்கள் என்னுடைய ஈக்குட்டி வந்து குறைவாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஆர்டரை நான் ப்ளேஸ் பண்ணல. ஆனால் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னாக்கா இங்கே ஒரு $14 எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது யூரோ USD. ஸோ யூரோ USDலே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கீங்களா, இங்கே வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு. இந்த ஆர்டரை நான் இது பண்ணல. ஸோ இது பண்ணியிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு $8 எனக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன ட்ரேடிங்கெல்லாம் மிஸ் பண்ணணும் அவன் எல்லாமே டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு $60 நான் மிஸ் பண்ணிட்டேன். $20 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடு வச்சு $60 எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கேன்.
ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னாக்க, இந்த ட்ரேடிங் டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ண இடத்துல எனக்கு பலன் கிடச்சிருச்சு, ஃபாலோ பண்ணாத இடத்துல எனக்கு தீமை தான் கிடைச்சது. அதாவது ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற போது இங்கே வந்து பாருங்கள். சரி, என்எஸ்டி கேடில் நான் ஏரோ மார்க் போட்டிருக்கிற இந்த கேண்டிலில் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது என்ட்ரியை ட்ரிகர் பண்ணணும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும் வெயிட் பண்ணேன். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ணேன் ஆக்சுவலாக ட்ரேடிங் டிசிப்ளின்னா என்ன, ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை பக்காவாக ஃபாலோ பண்ணணும்ல. நான் பக்காவாக ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால தான் எனக்கு கிட்டத்தட்ட $60 எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் எனக்கு வரல. ஸோ அதனால தான் என்னுடைய ஈக்குட்டி, என்னுடைய அக்கௌண்ட்டு இப்போ வந்து $14 ஈக்குட்டியில் இருக்குது. நான் கரெக்டாக என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், ட்ரேடிங் டிசிப்ளினை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா $74 என்னுடைய அக்கௌண்ட் இப்போ இருந்திருக்கும். சரிங்களா? அப்போது ஸ்ட்ராட்டஜி பக்கா, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன் $74 அவன் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான், நீ பண்ண தப்புக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும்? அதே போல் ட்ரேடிங் டிசிப்ளினை நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்கா. ஆனால் அந்த ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாததுனால $60 மிஸ் ஆச்சு. அப்போ ட்ரேடிங் டிசிப்ளின் என்ன பண்ணணும்? அப்போ தவறு நம்ம மேலே தான் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி மேலே இல்லை, மார்க்கெட் மேலே இல்லை, நம்மளோட ட்ரேடிங் கான்செப்ட் மேலே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ அதே போல் தான் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது அதை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணாதீங்க. ரூலை பிரேக் பண்ணும்போது அவன் நம்ம அக்கௌண்ட்டை பிரேக் பண்ணி விட்டுறான். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது ட்ரேடிங் டிசிப்ளின் மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் தரும். ட்ரேடிங் டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்ம எப்படியாப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் லாஸில் தான் இருப்போம். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நான் பண்ண தப்புலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நானும் நகர போகிறேன். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.